Students, today we are going to see the topic self-introduction from Unit 4, Multi-Skill Development. Self-introduction is an important topic because you are the final year students. After completing this year, you may go try to get jobs. That time, self-introduction is very useful to show your talent, abilities, knowledge, then extracurricular activities, educational details, etc. So self-introduction is important topic in multi-skill development. In this topic totally 12 parts available. ஸோ செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அப்படின்றது உங்களை பற்றி நீங்களே வந்து இன்ட்ரோ பண்ணிக்கிறது தான். சரிங்களா? இப்போ உங்களோட நேம் என்ன, பிளேஸ் என்ன, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஸோ இதெல்லாம் வந்து இன்ட்ரடக்ஷன் வந்து நம்மளே பண்ணிக்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 பார்ட்ஸ் இருக்குது. அதாவது செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் ஃபஸ்ட்டு என்ன வரணும், செகண்ட் என்ன வரணும், தேர்ட் என்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா புட் ஆன் எ ஸ்மைல் அண்ட் க்ரீட் த இன்டர்வியூவர்ஸ். நீங்கள் எப்போ அந்த இன்டர்வியூ ஹால்குள்ளே உள்ளே போகிறீங்களோ, ஸோ அப்போ வந்து ஸ்மைலிங் ஃபேஸோடு போயிட்டு அந்த இன்டர்வியூவருக்கு வந்து க்ரீட் பண்ணணும். க்ரீட் அப்படின்னா விஷ் பண்ணுறது தான். ஃபார் எ ஸ்டார்ட் தி கேண்டிடேட் ரெக்வெஸ்ட் டு ஸ்மைல் அண்ட் க்ரீட் ஆல் த இன்டர்வியூவர்ஸ் சிட்டிங் இன் த பேனல். அந்த பேனலில் உட்காந்துருக்கிற எல்லா இன்டர்வியூவரையும் பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்மைலிங் ஃபேஸோட க்ரீட்டிங் பண்ணணும். அந்த க்ரீட்டிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹலோ, குட் மார்னிங், ஸோ இந்த மாதிரி வந்து வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் க்ரீட் பண்ணலாம். தி கேண்டிடேட் ஷுட் ஸ்மைல் ஈவன் இஃப் ஹி இஸ் ஃபீலிங் நர்வஸ் ஃப்ரம் இன்சைட் பிகாஸ் த ஸ்மைலிங் ஃபேஸ் பிரிங்ஸ் எ குட் ஸ்டார்ட் ஆஃப் த கான்வர்சேஷன். இப்போ நம்ம கான்வர்சேஷன் பண்ணும் போது நமக்கு உள்ள இன்சைடில் வந்து ஒரு நர்வஸ், பதட்டம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்மைலிங் ஃபேஸோடு அதை அப்ரோச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து க்ரியேட் ஆகும். அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா மென்ஷன் யுவர் நேம் அண்ட் பிளேஸ் அலாங் வித் க்ரீட்டிங். ஸோ நம்ம க்ரீட் பண்ணும் போதே அது கூடவே என்ன பண்ணிடணும், நம்மளோட நேம் என்ன, பிளேஸ் என்ன அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் மங்கையர்கரசி ஃப்ரம் தர்மபுரி. ஸோ இந்த மாதிரி வந்து ஷார்ட்டாக வந்து மென்ஷன் பண்ணணும். நோ நீட் டு மென்ஷன் யுவர் ஸ்ட்ரீட் நேம் ஆர் போஸ்ட், தாலுக், ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லை. அப்போது சில கேண்டிடேட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. என்ன அப்படின்னா நம்ம வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கும் போது நம்ம நேம் கூட நம்ம அட்ரஸை வந்து கிளியராக கொடுக்கணுமா, ஆக்சுவல் அட்ரஸை வந்து நம்ம கிளியராக கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ அது வந்து தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உங்களோட நேமை சொல்லும் போது நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்ற பிளேஸை மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா பி சீட்டட் ஆஸ் பர் த டைரக்ஷன் ஆஃப் த எம்ப்ளாயர். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூ ஹால்குள்ளே என்டர் ஆகிட்டீங்க. என்டர் ஆனதுமே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட விஷ் பண்ணுறீங்க. அட் த சேம் டைம் என்ன பண்ணுறோம், நம்மளோட நேம் அண்ட் பிளேஸை சொல்லிடுறோம். சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ளீஸ் டேக் யுவர் சீட் அப்படின்னு சொல்லும் போது தான், பர்மிஷன் கொடுக்கும்போது தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சீட்டில் வந்து நம்ம உட்காரணும். சரிங்களா? தி செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் ஸ்டார்ட்ஸ் வித் எ மேனர் ஆஃப் கேண்டிடேட் ஷோன் இன் த ஃப்ரண்ட் ஆஃப் த recruiters of the company. Therefore, the candidates are required to wait for the permission ஆஃப் த ரெக்ரூட்டர். ஸோ அந்த ரெக்ரூட்டர் வந்து பர்மிஷன் கொடுக்குற வரைக்கும் அந்த கேண்டிடேட் வந்து வெயிட் பண்ணி தான் வந்து சீட்டில் வந்து உட்காரணும். அதே மாதிரி சீட்டில் உட்காரும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்ன சொல்கிறது, காமாக ஒரு ஜென்டிலாக வந்து நம்ம உட்காரணும். சரிங்களா? அந்த சீட்டோட கார்னரில் உட்காருறது, எட்ஜஸில் உட்காருறது, ஒரு அன்கம்ஃபர்டபுளாக உட்காருறது, ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அது வந்து உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலை வந்து குறைக்கும். சரிங்களா? ஸோ ஃபோர்த்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் இஃப் ஆஸ்க்டு ஃபார். உங்களோட ஃபேமிலி டீட்டெயிலை வந்து நீங்கள் சொல்லலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அன்மேரீடாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃபாதர், மதர், சிப்ளிங்ஸ் பற்றி சொல்லலாம். அதே மேரீடாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட், அடுத்து கிட்ஸ், சில்ட்ரன் பற்றி நீங்கள் வந்து ஷார்ட்டாக கொடுக்கணும். சரிங்களா? ஸோ ஃபேமிலி டீட்டெயில் வந்து தேவை அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். சம்டைம்ஸ் அட் த ஸ்டார்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் டியூரிங் த இன்டர்வியூ த இன்டர்வியூவர் மைட் பி இன்ட்ரெஸ்டட் இன் நோவிங் அபவுட் த கேண்டிடேட்ஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி.
சம் இன்டர்வியூவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரியை வந்து தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. சில பேர் வந்து அதை வந்து இக்னோர் பண்ணுவாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்றத வந்து நீங்களாக வந்து டிசைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 5th பாயிண்ட், டிஸ்கிரைப் த எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். ஸோ நீங்கள் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை வந்து டிஸ்கிரைப் பண்ணணும். இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலிங்லேருந்து ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 by 1 வந்து நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ ஸ்கூலிங் அப்படின்னும் போது நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எந்த இயர் வந்து ஃபினிஷ் பண்ணிங்க, எவ்வளோ பர்சன்டேஜில் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்றத சொல்லணும். அதே மாதிரி காலேஜ் அப்படின்னா அதை பற்றி. ஸோ அதே மாதிரி உங்களோட எஜுகேஷ்னல் பேக்ரவுண்டை சொல்லும் போது உங்களோட அகாடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் அதை வந்து சொல்லலாம். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு நல்ல ஒரு குட் ஒப்பீனியனை வந்து உங்கள் மேலே வந்து க்ரியேட் பண்ணும் ரெக்ரூட்டர்ஸ்க்கு. ஓகேங்களா? எவ்ரி ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ப்ரொவைட்ஸ் டீட்டெயில் அபவுட் த டைப் ஆஃப் ஜாப் அண்ட் கேண்டிடேட்ஸ் recruitments within the job description. Therefore, at the time of the self-introduction, candidate should also mention about the educational background. ஸோ ஸ்கூலிங்லேருந்து உங்களோட எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத வந்து 1 by 1 நீங்கள் சொல்லணும். எக்ஸ்ப்ளனேஷன் அபவுட் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் requires a precise the should be a certain way of talking regarding educational qualification because candidate cannot go on and on about the achievements in academics. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ் சொல்லும் போது உங்களோட அகாடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றதையும் அது கூட வந்து இன்க்ளூட் பண்ணி சொல்லிடணும். ஓகேங்களா? 6th, ப்ரீவியஸ் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ். சப்போஸ் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா எஜுகேஷ்னல் டீட்டெயிலோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒரு கம்பெனிலேயோ இல்லை ஒரு இன்ஸ்டியூஷன்லேயோ நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து யூ ஷுட் ஷேர் வித் த ரெக்ரூட்டர்ஸ். While starting a self-introduction, the candidate should be confident about his achievements in the field. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த ஃபீல்டில் நீங்கள் என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் நீங்கள் வந்து எம்ப்ளாயராக இருந்திருக்கீங்க. ஸோ அப்போ நீங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு, என்னென்ன ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் ரொம்ப ஃபேமஸாக வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க, அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, ஸோ அந்த ப்ராஜெக்டோட டியூரேஷன் என்ன, வித்தின் எ டியூரேஷனில் நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். Moreover, all the necessary information about the previous job profile should be explained in a positive manner. ஸோ இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் ஜாப் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, ப்ரீவியஸ் கம்பெனி பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவ் மேனரில் இருக்கணும். சரிங்களா? அங்கே இருக்கிற நெகட்டிவ் சொல்லாமல் பாசிட்டிவாக நீ என்னென்னலாம் நடந்ததோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, மென்ஷன் அபவுட் ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட். சப்போஸ் நீங்கள் அந்த கம்பெனியில் ப்ராஜெக்ட் ஏதாவது டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை பற்றி ஷார்ட்டாக வந்து நீங்கள் சம்மரைஸ் கொடுக்கலாம். ஸோ இதுதான் ப்ராஜெக்ட்டு, இந்த ப்ராஜெக்டை இதுதான் அதோட எய்ம், ஸோ இதை வச்சு தான் நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணோம், அதில் இந்த மாதிரி மாடியூல்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஏதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருந்தது அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, அபவுட் மென்டார் அண்ட் ப்ரொஃபஷ்னல் சப்போர்ட். மோஸ்ட் ஆஃப் த டைம் during an interview, the candidate keeps explaining about terms to the employer that seems a quite self-imposed for most of the people. Therefore, instead of talking about themselves, the candidate can change the conversation context. ஸோ இது என்ன அப்படின்னா சிம்பிளாக அபவுட் மென்டார் அண்ட் ப்ரொஃபஷ்னல் சப்போர்ட் அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த இன்டர்வியூவர்கிட்ட வந்து நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க, பேசிகிட்டே இருக்கும் போது ஸோ அவங்களோட ஃபேஸை வச்சு அவங்களோட ரியாக்ஷனை வச்சு நீங்கள் கான்வர்சேஷன் கான்டெக்ஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அப்போ சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வந்து இன்ட்ரெஸ்ட் ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ அதை வந்து அவங்க வந்து அட்மையர் ஆவாங்க, உங்கள் மேலே வந்து ஒரு அட்மையர் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இதனால் என்ன அப்படின்னா அந்த எம்ப்ளாயர் வந்து அப்பப்போ ரெஃப்ரெஷ் ஆகுறாரு, நியூ திங்ஸ் வந்து இன்னோவேட்டிவாக சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு குட் ஒப்பீனியன் வந்து க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு, அபவுட் ஆஸ்பிரேஷன், கோல்ஸ் அண்டு ஹாபீஸ். இது பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கோல்ஸ் என்ன, ஹாபீஸ் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் ஷார்ட்டாக சொல்லணும். Nowadays, job interview has become more comfortable and communicative
கம்யூனிகேட்டிவ். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, முன்னாடிலாம் ஒரு இன்டர்வியூ போகிறாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு படபடப்பாக டென்ஷனோட ரொம்ப ஃபார்மலாக ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது அட் த சேம் டைம் கம்யூனிகேட்டிவாக இருக்குது. கம்யூனிகேட்டிவ் அப்படின்னா அவங்க வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்களுக்கும் சரி, இன்டர்வியூ பண்ணுறவங்களும் சரி, 2 பேருமே வந்து ஈக்குவலாக வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து அங்கே ப்ரொவைட் பண்ணப்படுது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கிற இன்டர்வியூலாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. The only thing that candidates should understand is how to grow from the situation. Therefore, the candidate should converse about life goal and dreams, கான்ஃபிடன்ஸ் இன் லைஃப். ஸோ அப்போ என்னன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த எம்ப்ளாயர் என்ன பண்ணணும், அந்த கேண்டிடேட் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட பற்றி கோல்ஸ் பற்றி ட்ரீம்ஸ் பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இது வந்து என்ன ரிஃப்ளெக்ட் ஆகும் இதனால் அப்படின்னா அவரோட ஸ்டஃப் என்ன அப்படின்றத வந்து அந்த இன்டர்வியூவர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா, அவரோட ஸ்டஃப் என்ன அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க. அடுத்து டாக் அபவுட் ஆல் த ஃபன் டைம் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி கேட்குறதில்ல. சில கம்பெனிஸில் சில ஆர்கனைசேஷனில் அவங்களோட ஃபேமிலி பற்றியோ ஃப்ரெண்ட்ஸ் பற்றியோ இல்லை நீங்கள் யாரு கூட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, ஸோ இந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஜாப் ப்ரொஃபைல் ரெக்யூர்ஸ் எ பர்சன் ஹூ இஸ் பாசிட்டிவ் வித் தர் லைஃப். ஸோ அவங்க லைஃப்பில் யாரெல்லாம் வந்து ரொம்ப பாசிட்டிவ் பர்சன் அப்படின்றத வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லலாம், ஃபேமிலி மெம்பர்ஸ் பற்றி சொல்லலாம், ரிலேட்டிவ்ஸ் பற்றி சொல்லலாம். சரிங்களா. ஸோ இதில் என்ன அப்படின்னா apparently the current situation brings a scenario of employment in a more creative way, and for that the employers make a little more effort to understand the candidate and their lifestyle. ஸோ இதனால் என்ன, அதாவது அந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இதில் வந்து யார் பாசிட்டிவ் பர்சன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா அந்த எம்ப்ளாயர் பற்றி அந்த கேண்டிடேட்டை பற்றி ரெக்ரூட்டர்ஸ் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, அவங்க எந்த மாதிரி பர்சன், அவங்க எந்த மாதிரி விஷயத்துக்கு அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 11th பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரைப் ப்ரொஃபஷ்னல் ஸ்கில்ஸ். உங்களுக்கு ஏதாவது ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். டியூரிங் இன்டர்வியூஸ் தி கேண்டிடேட் ஷுட் கீப் தர் காம் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் பீயிங் கான்ஃபிடென்ட். ஸோ நீங்கள் இன்டர்வியூ டைமில் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், அதே சமயத்தில் காமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். உங்கள் என்ன பர்பஸ்க்கு நீங்கள் அங்கே போனீங்களோ அதில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். சரிங்களா. at the time of communication, if the recruiter asks you such questions and explain your professional skills if any. சப்போஸ் அந்த ரெக்ரூட்டர்ஸ் வந்து உங்கள் ப்ரொஃபஷ்னல் ஸ்கில்ஸ் பற்றி ஏதாவது கொஷின் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும். உங்கள் ஸ்கில்ஸ் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும். ப்ரீவியஸ் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நீங்கள் எதில் ரொம்ப டேலண்ட்டு, ஸோ அதை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா கன்க்ளூட் வித் எ தேங்க்யூ. ஸோ நீங்கள் இன்டர்வியூ வந்து ஃபைனலாக முடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து தேங்க்ஸ் சொல்லி தான் வந்து கன்க்ளூட் பண்ணணும். கன்க்ளூட் பண்ணும்போதே வந்து தேங்க்ஸ் அப்படின்றதையும் சேர்த்து சொல்லிடணும். அட் த எண்ட் ஆஃப் த இன்டர்வியூ செஷன் தி கேண்டிடேட் ஷுட் ட்ரை டு ஷோ ஹிஸ் கிராட்டிடியூட் டுவார்ட்ஸ் த எம்ப்ளாயர் ஃபார் சச் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ என்ன அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு வந்து தேங்க் பண்ணலாம். தி கேண்டிடேட்ஸ் கேன் கன்க்ளூட் தர் கான்வர்சேஷன் பை சேயிங் தர் எபிலிட்டி டு ஹேண்டில் த ஜாப். மோரோவர் தே கேன் ஆல்சோ ட்ரை டு கன்வின்ஸ் த எம்ப்ளாயர் தட் தே ஒன்லி டிசர்வ் த போஸ்ட் தென் anyone in the room. ஸோ இந்த கன்க்ளூட் வித் எ தேங்க்யூ வந்து என்ன அவங்களுக்கு ஒரு ஃபீலை உண்டாக்கும் அப்படின்னா அந்த ரெக்ரூட்டர்ஸ்க்கு இந்த ரூமில் இருக்கிற பர்சன், அதாவது இந்த ரூமில் இருக்கிற கேண்டிடேட்ஸில் இவர் தான் வந்து ரொம்ப டிசர்வ்டு பர்சன். டிசர்வ்டு அப்படின்னா அந்த ஜாபுக்கு ஆப்டான பர்சன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மைண்டில் ஒரு ஃபீல் வந்து க்ரியேட் ஆகும். And finally, leave the room by saying thank you with a firm handshake along with a smile. ஃபைனலாக நீங்கள் ரூமை விட்டு வெளியில் வரும்போது என்ன பண்ணணும், அந்த இன்டர்வியூ ஹாலை விட்டு வெளியில் வரும்போதோ தேங்க்யூ சொல்லிவிட்டு அதே ஸ்மைலிங் ஃபேஸோட
வெளியில் வரணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 12 பார்ட்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனில் வருது. செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் அப்படின்றது காமன் டு ஆல் கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ். நீங்கள் எந்த ஜாபுக்கு போனாலுமே செல்ஃப் இன்ட்ரோ அப்படின்றது வந்து காமன் தான். ஸோ இந்த செல்ஃப் இன்ட்ரோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.